அறுதி வயநாடு பகுதியில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதலில் ஹெலிகாப்டர் மூலமாக அந்த பகுதியை பார்வையிட்ட சூழ்நிலையில் இப்போது நேரடியாக அங்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களை காட்சியையும் மற்றும் அவர்கள் அந்த நிலச்சரிவு எப்படி ஏற்பட்டது என்பதென்றும் மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்றது என்பது தொடர்பாக அந்த பேரிடர் மீட்பு குழுவிடம் மற்றும் அங்குள்ள மக்களிடம் கேட்பதையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வயநாடு பகுதியில் 3 இடங்களில் அந்த நிலச்சரிவானது மிக அதிக அளவில் ஏற்பட்டு அங்குள்ள ஒரு 300க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து செல்லப்பட்டன. அந்த பகுதிகளில் தான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அந்த அதிகாரிகள் மற்றும் மக்களோடு அந்த பாதிப்பின் தீவிரம் மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள சேதங்கள், அதை சீரமைக்க என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை பார்வையிட்டு வருகிறார். இப்போது பிரதமர் நிற்கும் அந்த இடமானது சூரல்மலை என்ற பகுதி. இந்த பகுதியில் தான் ஏராளமான வீடுகள் நள்ளிரவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டன. முதலில் வயநாடு பகுதியில் அந்த நிலச்சரிவு என்பது முண்டகை என்ற இடத்தில் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து அங்கிருந்து சூரல்மலை பகுதியில் ஏற்பட்டது. அதன் பின்னர் மேப்பேடு என்ற இடத்திலும் ஏற்பட்டது. இந்த 3 இடங்களிலும் மேலிருந்து அந்த நிலச்சரிவு மழை வெள்ளம் நள்ளிரவில் ஏற்பட்டதால் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் வீடுகளோடு அடித்து செல்லப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு துயரமான சோக நிகழ்வு அங்கு ஏற்பட்டது. வயநாடு மற்றும் அந்த முண்டகை மற்றும் சூரல்மலா ஆகிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தான் இப்போது பிரதமர் அங்கு நேரடியாகவே சென்று பார்த்து வருகிறார். மீட்பு பணிகள் ஓரளவு நிறைவடைந்த சூழ்நிலையில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அஞ்சப்பட்ட சூழ்நிலையில் மீட்கப்பட்ட உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அடையாளம் காணப்படாத 100க்கும் மேற்பட்டோரின் உடல்களும் அந்தந்த பஞ்சாயத்து நிர்வாகத்தின் கீழ் அந்தந்த இடங்களில் உடல்கள் கிடைத்த இடங்களில் என்னென்ன பஞ்சாயத்து இருக்கிறதோ அந்த பஞ்சாயத்து நிர்வாகம் அவற்றை ஒட்டுமொத்தமாக அதற்கான இறுதிச் சடங்குகள், தகனங்கள் ஆகியவை நடைபெற்றது. இப்போது வயநாடு சூரல்மலையில் பாதிக்கப்பட்ட இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள், மீட்பு படையினர், அந்த பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளிட்ட அனைவரிடமும் அந்த பேரிடர் எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து பிரதமர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இது ஏற்கனவே தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்த சூழ்நிலையில் பிரதமரே நேரடியாக வந்து பார்த்திருப்பதால் இதை தேசிய பேரிடராக அறிவிக்க இயலுமா என்பது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆய்வுக்கு பின்னர் அவர் அதிகாரப்பூர்வமாக அது தொடர்பாக அறிவிப்பார் என்றும், மேலும் இந்த நிலச்சரிவையில் இருந்து அந்த பகுதி மக்களுக்கு முதலில் தேவைப்படக்கூடிய அந்த வீடுகளை சீரமைத்து கட்டுவது, அங்கு குடியிருந்த மக்களுக்கு வேறு இடங்களில் வீடுகள் கட்டித் தருவது, பள்ளிகளில் பயின்றவர்கள் அந்த இப்போ பிரதமர் நரேந்திர மோடி பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூரல்மலா பகுதியில் தான் ஒரு பள்ளிக்கூடமும் ஒட்டுமொத்தமாக அறுத்து செல்லப்பட்டது. இதில் அந்த பள்ளிக்கூடத்தில் பயின்ற மாணவிகளின் படிப்பை தொடர்வதற்கு அருகில் உள்ள மற்றொரு பள்ளியில் சிறப்பு வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கான போக்குவரத்து, அவர்களுக்கான கல்வி மற்றும் ஆசிரியர்கள் ஆகியவற்றை நியமிப்பது, வகுப்பறைகளை கூடுதலாக உடனடியாக நிறுவுவது, பாலங்களை அமைப்பது மற்றும் சாலைகளை அந்த பகுதியில் போக்குவரத்து கட்டுவது, மேலும் அடித்துச் செல்லப்பட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினரின் மறுவாழ்வுக்கு என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்பது குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி இப்போது இந்த இடத்தில் ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கிறார். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலையில் நேரடியாக சென்று பிரதமர் நரேந்திர மோடி அந்த பகுதியில் பார்வையிட்டு வரக்கூடிய காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அந்த பகுதி முழுவதையும், நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி முழுவதையும், முண்டகை, சூரல்மலை ஆகிய பகுதி முடிவு, வெள்ளையடு மலை உள்ளிட்ட பகுதிகளை அவர் ஹெலிகாப்டர் மூலமாக முழுமையாக பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இப்போது நேரடியாக நடந்து சென்று அந்த பகுதிகளில் ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.